ஹாய் கைஸ், நான் உங்கள் அருகம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட மூலிகை செடியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். இது பேர் என்னன்னு சொன்னாங்க. இது பேர் என்னென்னா கரு துளசின்னு சொல்லுவாங்க கைஸ். இது வந்து இதுவும் ஒரு வகையான மூலிகை தான். இது நம்ம சும்மா கூட இப்போ இலைய பிச்சு கூட சாப்பிட்லாம் கைஸ். பாருங்கள், இது பேர் அருகம்புல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது புதினா. இது கைஸ் இப்போ தான் நாங்கள் ஊண்டினோம் வச்சுருக்கோம். இது வந்து நெல்லிக்காய். இது வந்து லெமன் சொல்லுவாங்க. இந்த இது லெமன் செடி. இது இப்போ தான் வந்திருக்குது எங்கள் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது பேர் வந்து தூதுவளை கைஸ். இது ரசத்துக்கும் துவையலும் வச்சு அரைச்சி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த கோல்டு டைம், இதை மழை சீசன், இந்த மாதிரி வின்டர் சீசன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கோல்டு பிடிக்கும். அதனால் இந்த கோல்டு எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது காய்ச்சல் வந்துருச்சுன்னா இந்த இதை நாங்கள் ரசம் வச்சு குடிப்போம் கைஸ். துவையலும் நாங்கள் இதில் அரைக்கலாம். நம்ம எது வேணால் இது பண்ணிக்கலாம் கைஸ். இதுவும் ஒரு வகையான மூலிகை செடி தான். ஸோ வாங்க கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். இது வந்து கருநெல்லி. இது வந்து கீவா நெல்லி கைஸ். இது வந்து மஞ்சக்காமா, கொரோனா அந்த மாதிரி வரும். மஞ்சக்காமாக்கு தான் மெயினாக இது வந்து போட்டாங்கன்னா நல்லா இது மஞ்சக்காமா கொஞ்சம் தேவையாக போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் மீதி இருந்த இஞ்சி தேவைப்பட்டுட்டு மீதி இருந்த இஞ்சி தான் நாங்கள் ஊண்டி வச்சோம். எப்படி முளைச்சி வந்துருக்க பாருங்கள். இதே நாங்கள் இப்படியே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சோளக்கதிர் கைஸ். சும்மா வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் இதை ஊண்டி வச்சோம். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் சுட்டுக்குருவி அதிகமாக இருக்குங்க கைஸ். அதனால் இந்த இதை கொத்தி இந்த மாதிரி இது மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால் இதுவும் நாங்கள் எதுவும் பண்ணலை, அதை இறக்கி தின்னு பேசி விட்டாச்சு கைஸ். இது வந்து என்னென்னா முள்ளிலன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரசத்துக்கு தான் குடிப்பாங்க. இதுவும் காய்ச்சலுக்கு நல்லா இது பண்ணுங்க கைஸ். வாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டூ டேஸ் முன்னாடி தான் பண்ணோம். இந்த அலோவேரா ஜெல் டூ டேஸ் முன்னாடி தான் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இது பேர் என்னென்னா திருநேரி பச்சைன்னு சொல்லுவாங்க. இது என்ன அந்த வெயில் சீசனுக்கு இந்த மாதிரி மூஞ்சிலாம் இது கட்டியாக வரும்னு சொல்லுவாங்க. இதை அரைச்சி நம்ம மூஞ்சில் தைச்சா அதுக்கு ஒரு போயிடும் சொல்லுவாங்க கைஸ். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இது பிரண்டா. இது வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் வச்சு சாப்பிட்ருக்கோம் துவையால். இது வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சி. கால் இதுக்குலாம் இதை சாப்பிட்லாம், இது வைக்கலாம் சார். கால் வலிக்கு இது சாப்பிட்லாம். ஸோ இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது பண்ணி நாங்கள் எடுக்கணும். ஸோ இது மாதுளை கைஸ் பாருங்கள். இப்போ நட்டி இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க கைஸ். இது வந்து என்னன்னா நாட்டு துளசின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த கருந்துளசி மாதிரி இது ஒரு நாட்டு துளசி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் இது காய்ச்சல் இருமல் வந்தால் இதுவும் சும்மா திங்கலாம் கைஸ். வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இது பேர் என்னன்னா கல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்னி ஸ்டோனில் இருக்க இது ஸ்டோன்ஸ் எல்லாம் இது குறைக்கும் கைஸ். அதாவது என்ன சொன்னாங்கன்னா வெட்டி போட்டால் குட்டி போடுவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த ஒரு கண்டை தான் நட்டோம். பார்த்திங்கன்னா அது சுற்றி ஊழலாம் இருக்குது பாருங்கள். இப்போ கூட கொஞ்சம் தழுத்து வருது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் எங்கள் வீட்டில் உள்ள மூலிகை செடி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த கிட்னி ஸ்டோன் தான் முக்கியமாக எங்கள் வீட்டில் இது யூஸ் பண்ணுறது. ஸோ பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.